சாயர்மலை பக்கத்துல இருந்த பெரிய மலையில வந்து ஜனவரி மாசம் வந்த தகவலின் அடிப்படையில இங்க கல்குவாரி அமைக்க போறதா வந்த தகவல் இந்த மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இது சம்பந்தமா குவாரி அமைக்கப்படுறாங்களா அப்படின்னு கொடுத்த A1 நோட்டீஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியர்ட்டையும் விஏஓட்டையும் நாம் தமிழர் கட்சி சார்பா மனு சங்கரவேல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மனு கொடுத்திருந்தாங்க. அது கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த தகவல் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு, இன்னும் அந்த ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுனால தகவல் உரிமை சட்டத்துல நாம் தமிழர் கட்சி சங்கரவேல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டு இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த சாயர்மலை அந்த பெரிய மலைக்கு பக்கத்துல இல்ல பெரிய மலையிலையோ இல்ல பெரிய மலைக்கு பக்கத்திலேயோ குவாரி அமைப்பதற்கான பணிகள் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு சமீபத்துல ஒரு பதில் வந்திருக்கு. அது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில். அதாவது குவாரி அமைப்பதற்கான பணிகள் இன்னும் ஒரு ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க இன்னும் எந்த வேலைகளும் ஒரு என்ன சொல்றதுன்னா குவாரிக்கான வேலை தொடங்கல. அதுக்கான பாதை அமைக்கிற பணி, குவாரிக்கு செல்லக்கூடிய பாதை அமைக்கிற பணியும் வேலி நடுகிற பணியும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இப்ப நம்ம என்ன கோரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாயர்மலை என்பது சமணர்கள் வாழ்ந்த பகுதியா பார்க்கப்படுகிறது. அது இல்லாம அதுல வழிபாட்டு தெய்வங்களும் இருக்கிறதுனால இந்த பகுதியில் சுத்தி இருக்கக்கூடிய 18 பட்டி மக்கள் இந்த மலை அவங்களுக்கு பொதுவானதா இருக்கிறதுனால இப்படி நம்ம வாழ்ந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துல குவாரி அமைக்கப்பட்டால், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பட்டா நிலத்தில் அமைக்கப்பட்டா கூட நாளை இல்ல நாளை பின்னாடி காலங்கள்ல இந்த மலையை கை வைக்கக்கூடிய சூழல் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இந்த மக்களிடத்துல இருக்கு. நாமளுமே அதுதான் சொல்றோம். இது வந்து அரிய வகை உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியா இருப்பதனாலும், சுத்தி நீர்பிடிப்புள்ள பகுதி விவசாய நிலங்கள் இருப்பதனாலும், ஒரு மலை இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க மலை வளங்கள் என்னென்ன பேரை சொல்லிலாம் களவாடப்படுது. அப்ப புதுசா ஒரு மலையை இவங்க களவாடுறதுக்கு முதல் படியா தான் ஒரு 53 ஏக்கரை தனியார் பட்டா நிலத்தின் மூலமாக அதுல நாங்க வேலை செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சை கொடுத்துட்டு, அதுக்கு புறம்பு நாங்க ஒரு தனியார் பட்டா நிலத்துல குவாரி இல்ல, நீங்க வேற ஏதோ அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்படி ஒண்ணு அமைப்பதற்கு அரசு நிலம் இல்ல பட்டா நிலத்தோ புறம்போக்கு நிலத்தின் வழியா பாதை அமைக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது? ஒரு தனியாருக்கு அரசாங்கமே வழி விட்டு கொடுக்குதா? அப்ப அந்த கேள்வி எழுது. இன்னும் சொல்ல போனா அந்த சங்கரவேல் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மலை மேல ஏறி ஒரு காணொலி எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்திருக்காரு. மலையேற்றத்துக்கு போவாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ ரெடி பண்ணி என்ன பண்றாருன்னா, இங்க குவாரி அமைப்பதுங்கிறது வதந்தி, அப்படி அப்படி ஒரு செய்தியே இல்ல, அப்படி ஒரு சூழலே கிடையாது, ஒரு பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, நாம் தமிழர் கட்சி பொய் சொல்லணும்னு சொல்லி அண்ணன் ராஜா திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சொல்லலாம். ஆனால் ஆர்டி ஆக்ட்ல தகவல் உரிமை பெறும் சட்டத்துல அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அது ப்ராசஸ்ல இருக்குன்னு. அப்ப அதிகாரிகள் பொய் சொல்றாங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமையா? நான் கேட்கிறேன், ஜனவரி மாதம் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக வட்டாட்சியரையும் விஓவும் பார்த்து மனு கொடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவேற்றத்தை அண்ணன் ராஜா அவர்கள் அவரோட வலைதள பக்கத்துல ஏத்திருக்காரு. என்னவான்னா, அதே வட்டாட்சியருக்கு தொலைபேசியில பேசுற மாதிரி ஒரு காணொலி எடுத்து போட்டிருக்காரு. அதுல என்ன கேட்கிற, இந்த மலையில இது ராமர் கோயில் இருக்குது, இந்த பெரிய மலையில நீங்க எதுவும் அமைக்க போற மாதிரி செய்தி வருது, அப்படி எதுவும் அமைக்கிறீங்களா? அமைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லாம அமைக்க கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை பேசி அந்த காணொலியை முடிக்கிறாரு. நாங்க அதை தான் கேட்கிறோம். உங்களுக்கு எப்படி செய்தி வந்ததோ அதே மாதிரி மக்களுக்கு செய்தி வந்திருக்கு. அதை நம்பிதான் நாம் தமிழர் கட்சி மனு கொடுத்தது. அந்த மனு சரிதானா இல்லையான்னு பார்க்க தான் ஆர்டி ஆக்ட்ல தகவல் உரிமை சட்டத்துல போட்டோம். இப்ப அது வந்து பணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ராஜா அவர்கள் நேற்றுக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு ஒரு காணொலி எடுத்துட்டு இது பொய், இது வதந்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த 53 ஏக்கர் இடத்துல அமையப்படக்கூடிய அந்த குவாரியோட ஓனருக்கும் ராஜா அவர்களுக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா தேர்தல் நேரம் வருது இல்லையா? இந்த நேரத்துல இருக்குன்னு சொல்றதை விட இல்லைன்னு சொல்லி முடிக்கிறேன். நீங்க பாராளுமன்றத்துக்கு பின்னாடி வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க குவாரிகள் அமைக்கப்படுகிற போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி தான் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குவாரிகள் தொடங்கப்படுறதுக்கு அப்புறம் அளவுங்கிறாங்க, உயரங்கிறாங்க, அளவு அப்படி என்னையாவது சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு புளியரை செக் போஸ்ட் வழியா 1000க்கும் மேற்பட்ட வாகனத்துல மணல் கனிம வள கடத்தல் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இங்க அமைய போற குவாரிலையும் என்னவா இருக்கு? நான் இன்னைக்கு தனியார் இடத்துல அமைப்பாங்க, இன்னைக்கு அடுத்து பட்டா இடத்துல பண்றாங்க, அதுக்கப்புறம் மலைக்கு வருவாங்க. அப்ப நாங்க வந்து போராடினா மட்டும் நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? ஒரு உதவி வந்ததுக்கு அப்புறம் தடுத்து நிறுத்ததை விட வரதுக்கு முன்னாடி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுமக்களோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல வந்து நிக்குது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் இதை பொய் சொன்னதை ஒத்துக்கணும். அதே போல முறையா அவர் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரே வட்டாட்சியர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப அவர் இதில் நடக்கிற உண்மையில மக்களுக்கு தெரிவிக்கணும். இல்லைன்னா இல்லாத பட்சத்துல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கெல்லாம் பொறுத்தளவுக்கு கிடையாது. இங்க அந்த மாதிரி வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். ஏற்கனவே எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இது தொடர்பா ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்ப அவங்க சொல்லிதான் இந்த நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுற நான் இந்த கள ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களோட நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. இதுல வேற ஏதாவது மக்களை ஏமாற்றி மறுபடியும் குவாரி அமைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்தால் கட்டாயம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த குவாரியை கண்டிப்பாக திறப்பதற்கோ இல்ல குவாரி வேலை நடப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம்.
இப்ப நீங்க இந்த குவாரிய நீங்க கலாய்வு செய்வதற்காக வந்திருக்கீங்க. இப்ப வர்ற வழியில இது என்னுடைய பட்டா இடத்துல இருக்கு. நான் 40,000 செலவு பண்ணி பாதை அமைச்சிருக்கேன். இந்த வழியா வரக்கூடாது. போங்க எல்லாம் வெட்டிருவேன், கொன்றுவேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்தாங்களாண்ணே. அது எதற்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவரு அந்த அண்ணன் அப்படி பேசின நீங்க பேசியதா சொல்லப்படும் அந்த அண்ணன் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளை செயலாளர். அது இல்லாம நம்ம வரக்கூடிய பாதை இப்ப என்ன சொல்லல பொது இடத்திலும் புறம்போக்கு இடத்திலும் பாதை அந்த குவாரிக்காக பாதை அமைக்கிற பணி நடக்குது. அதனால அவரு நேற்று எம்எல்ஏ பார்த்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பாக்குதுன்னா அவருக்கு கொஞ்சம் கோவம் வரத்தானே செய்யும். அவங்களோட பேர் ஐயாத்துறை. அதனால அவங்க ஒரு கோவத்துல சொல்றாங்க. அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நாம அவங்க சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பேன். சீமான் கட்சிக்காரங்க 50 பேரோட வந்து நிக்காங்க. சீமான் கட்சிக்கு 50 பேரோட வந்து நின்னு எதுக்கு வந்திருக்கோம்? வெறும் எப்படி எம்எல்ஏ பார்த்துட்டு போனாரோ அதை தானே பார்க்க வந்திருக்கோம். அவர் இல்ல இருக்குங்கிறத இல்லன்னு போய் சொல்லியிருக்காரு. நம்ம இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்திருக்கோம். அவர் நேத்து இந்த ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இப்படி இல்லன்னு சொல்லலைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எம்எல்ஏ செஞ்சதுக்கு தான் நம்ம சரி பார்க்க வந்திருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது சரி தப்புன்னு பார்க்கக்கூடிய தன்மை கூட பொதுமக்கள் கிடையாதா? சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா அப்படியே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கணுமா? ஏன் இந்த நாட்டில் எத்தனை சட்டங்கள் போடப்பட்டு மறுபடி திரும்பப்பட்டிருக்கு? அப்ப மக்களோட எதிர்ப்புல சட்டங்கள் திரும்பப்படுதுன்னா அந்த சட்டங்கள் தவறான சட்டங்கள் தானே. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது சரி தப்புன்னு ஆய்வு பண்ண வந்திருக்கோம். அப்படிங்கும்போது திமுக காரங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தப்படத்தானே செய்யும். அதனால அது ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய மலைய குவாரியா அமைச்சு அதை நொறுக்குறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல எங்களோட எண்ணங்கள் எப்படின்னா குவாரி முதல்ல தனியார் நிலத்திலும் திட்டம் விடுகிறது. அதற்கு பக்கத்துல இந்த மலை இருக்குது. ஏற்கனவே வரலாற்றுல சிறப்புமிக்க மலை சமணர்கள் வாழ்ந்த பகுதி. அதுல எங்கிட்ட ராமர் கோயில் இருக்குது. இங்க வழிபாட்டு தெய்வமாகவும் நிறைய சிறு தெய்வங்கள் இருக்கு. இந்த சுத்தி இருக்கக்கூடிய 18 பட்டி கிராம மக்கள் இதை பொதுவாவே இந்த மலை நம்ம கடவுள் மலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய பேரே பெரிய மலை. இந்த மாதிரி ராமர் மலை அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. இது சாயமலை, இது பெரிய மலை அப்படிங்கிறத தாண்டிலாம் இது கடவுள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த மக்கள் இதை நேசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க தொடங்கப்படுகிற குவாரி வருங்காலத்தில் கல் தேவைகளுக்காக, ஏன்னா இது பாத்தீங்கன்னா வெள்ளக்கல், நீங்க பாக்குற மாதிரி மற்ற மலைகள் மாதிரி கிடையாது, உடைச்சா வெள்ளக்கல்லா வரும். அப்ப அதனுக்காக இதை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையா நாங்க அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் திறந்ததுக்கு அப்புறம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க அந்நேரத்துல போராடக்கூடிய நீங்க முதலே சொல்லியிருக்கலாம், நாங்க இவ்வளவு செலவழிச்சிருன்னு இதே அதிகாரிகள் தான் எங்கிட்ட கேட்பாங்க. நீங்க முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க என்னன்னு பார்த்திருப்போம். நீங்க திறக்கும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ நிக்கிறீங்க அப்படிம்பாங்க. அதனால வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு இந்த திமுக அரசாங்கம் தான் சொல்றது இல்லையா? அதைத்தான் நாங்க செய்ய வந்திருக்கோம். இந்த குவாரி அமைக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களாண்ணே? பணிகள் நடந்துகிட்டு இருக்கதா சொல்றீங்கல்ல? இல்ல கட்டாயம் நாங்க தகவல் உரிமை சட்டத்துல போட்டதன் அடிப்படையில் அதுல வந்த பதில் அப்படி சொல்லுது. இங்க குவாரி அமைப்பதற்கான பணிகள் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. வேலைகள் பரிசீலனையில இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இல்லை அப்படி ஒரு பணியே இல்லைன்னு சொல்லல. பரிசீலனையில் இருக்கு. அப்ப ஒரு விண்ணப்பம் வந்திருக்கு. அவங்க அதை என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவு சொல்லப்படல. அப்ப பரிசீலனை இருக்குனாலே ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்குது. அதைத்தான் செய்ய வந்திருக்கோம். சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? சங்கரன்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தான் நேற்றைக்கு முதல் நாள் தினமும் இந்த இடத்துக்கு இந்த மலை மேல ஏறி ஒரு காணொலி எடுத்திருக்காங்க. அந்த காணொலியில அவங்க மலை மேல ஏதோ இந்த ட்ரக்கிங் போவாங்கல்ல, அந்த மாதிரி சிரமப்பட்டெல்லாம் ஏறி எடுத்து அந்த காணொலியை போட்டு மக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு. இங்க குவாரியே கிடையாது, இது வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மலை மிக முக்கியமான மலை இல்லையா? அதுக்காக தொல்லியல் துறை ஆய்வு பண்றதுக்காக ரோடு கீடு போட்டு வண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோடு போடுறாங்க. நீங்க ஏன் தப்பா நினைக்கீங்க அப்படின்னு ஒரு அற்புதமான உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி உண்மையிலே தொல்லியல் துறை வரதுக்கு தான் இவ்வளவு ரோடு, தொல்லியல் துறை அவ்வளவு வசதியா தான் இருக்கா? இல்ல தொல்லியல் துறைகளுக்கு அவ்வளவு வசதிகளை இந்த அரசாங்கங்கள் செய்து கொடுக்கிறதா அப்படின்னு சந்தேகத்துக்கு தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த பகுதியை சுத்தி வேற எங்கேயாவது இந்த மாதிரியான கனிம வள கொள்ளை நடக்குதா? இல்ல தென்காசி தொகுதியில இங்க மட்டும் இல்ல. தென்காசி தொகுதியில பல்வேறு எல்லா தொகுதியிலும் ஒரு இடத்துல நடந்துட்டு பக்கத்துல இந்த திருவேங்கடத்துல நடக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிட்டு தென்காசி பக்கத்துல புதுசா ஒரு இடத்துல மலையை இது பண்ண பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சி தான் போராடி அதை தடுத்து நிறுத்திருக்கோம். எல்லா இடத்துலயுமே கனிமல திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம், பக்கத்து ஊர்ல தான் நடந்துருச்சு அப்படின்னா எங்க ஊருக்கு வரும்போது அது முன்னாடியே பாதுகாத்து நினைக்கிறோம். அதான் இங்க உள்ள பிள்ளைங்கள் இதே இந்த சாயமலை ஊராட்சியில கிராம சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நம்ம ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குவாரிகளை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்றத்திலே கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லா இடத்துலயும் இயற்கையை நேசிக்கக்கூடிய பிள்ளைங்க இருப்பாங்க தானே. அவங்களாம் சேர்ந்து இதை என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்க. அவங்களோட உதவிக்கு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இந்த இடத்துல நிக்கிறோம். மற்ற அரசியல் கட்சிகள் எதுவுமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப திமுகவிலையும் சரி, அதிமுகவிலையும் சரி, பாஜக தேசிய கட்சியா இருக்கு, அது மாதிரி காங்கிரஸ் இருக்கு. மற்ற எந்த அரசியல் கட்சியிலுமே இது குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும் எதற்கு இதை முன்னெடுத்து கொண்டு போறீங்க? நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில் வரவிலே இருக்கு. கனிம வள திருட்டை நிறுத்தணும், கனிம வளங்களை கொள்ளையடிக்க கூடாது, கனிம வளங்களை பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளால உண்டாக்க முடியாத ஒண்ணு, அதை பாதுகாக்கணும் எங்களோட கொள்கை வரைவில் இருக்கு. மற்ற கட்சியில கொள்கை வரையில மலையும் மரங்களும் இயற்கையும் மண்ணு களவாண்டு காசாக்கலாம்னு கொள்கை வரையில் இருக்கு. அதனால அவங்க அதை திருட முற்படுறாங்க. யாரெல்லாம் அதுக்கு விரும்புறாங்களோ அதுக்கு டெண்டர் கொடுங்க, அதை எப்படிலாம் களவாங்கலாம் அப்படிங்கிறத அதிகாரிகளை உதவியோட வச்சுக்கொண்டு அதை திருட வேலையை பாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வரவு இயற்கையை
நேசிக்கிறதும் இயற்கையை பாதுகாப்பது தான் மிக முக்கியமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எங்கெல்லாம் கனிம வள திருட்டு நடக்குதோ, மலை திருட்டு, மணல் திருட்டு, மரங்கள் திருட்டு, இயற்கை திருட்டு இப்படியெல்லாம் நடக்கிற போது அந்த இடத்துல முதல் கொண்டு எங்களோட குரலை நாங்க துணிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரா சீமானண்ணா வந்து உங்களை அறிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து தேர்தலுக்கான பணிய நோக்கி போகாம இப்ப வந்து கலாய்வுல இறங்கியிருக்கீங்களே, ஏன் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாம என்னென்ன திடீர்னு இந்த டயத்துல வந்திருக்கீங்க தேர்தல் நேரத்துல? ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றாலுமே இந்த பணி தானே செஞ்சாகணும். இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தானே செஞ்சாகணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள் வந்து என்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சாங்கன்னா, எங்க பகுதியில குவாரி வரக்கூடாது, இதை தடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, அப்பதான் வந்து நின்னாகணும். அதுக்கு பதிலு ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் 2வது. மக்கள் வாக்கு செலுத்தாத 2வது. எதை செய்யணும்னு வந்திருக்கோமோ அதுக்கு முன்னாடி அது தேவை இருக்கும்போது அதை செய்யணும். இந்த தேர்தல் நேரம் கொஞ்ச நாள் எனக்கு விடுமுறை கொடுங்க. நான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து அப்புறம் குவாரி வந்தா பின்னாடி வந்து போராடிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் கேட்கிற போது அந்த இடத்துல வந்து வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறத விட வராம தடுக்கிறது ரொம்ப மேலு. ஜெயிச்சு செய்யறத ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இதனால கொலை மிரட்டல் ரொம்ப விடுத்தாங்க. இதனால வந்து உங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லையாண்ணா? தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வர்றதுதான். ஏன்னா கொலை மிரட்டல் தாண்டி கொலையும் நடந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டுல. அப்படிலாம் இருந்தாலும் கூட உயிரை கொடுத்தேனும் இந்த மண்ணை காக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா முன்னிட்டு இங்க சாயர்மலை ஊராட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கெல்லாம் துடிப்பா நிக்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல அந்தந்த ஊராட்சிகள் அங்கங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட கிளை பொறுப்பாளர்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு மிரட்டல், ஒரு அப்படியெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி தான் எங்க பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வரது, கூட்டங்கள் பேசுறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா உயிருக்கெல்லாம் பயந்துருந்தா இந்த கட்சிக்கு வரவே மாட்டோம். இவங்க குரலமிட்டு இவங்க போடுற சத்தத்துக்கும் இவங்க விடுற மிரட்டலுக்கும் பயந்துருந்தா நாம் தமிழர் கட்சிகள் ஒரு கட்சி 2009 காணாம போயிருக்கும். 2024 வரைக்கும் வருதுன்னா இவங்க இன்னும் எத்தனை வருஷம் பின்னாடி இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பாதையில நடந்து வந்ததுக்கே அவங்க வெட்டிருவேன் குத்திருவேன்றாங்க. கல்ல விட்டெல்லாம் எரிஞ்சாங்க நான் பார்த்தேன். அப்ப இங்க இருக்கிற யாருமே பயங்கிறதே தெரியலையே யார் முகத்துலயுமே. ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு ஏன்னா தீவிரமா இருக்கிறீங்க? இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடலாம்ல. அவர் எரிய கல் எங்க அளவுக்கு வராதுங்கிற ஒரு தைரியம் தான். அவர் வயசு என்ன, எங்க வயசு என்ன, நாங்க வளர்ந்து போற தூரம் என்ன, சரி அவர் ஒரு ஆற்றாமைக்கு பண்றாரு, அதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்படி ஏதாவது வந்தா இந்த இவ்வளவு பேர் சாட்சிக்கு இருக்கிறோம், இவ்வளவு பேர் மிஞ்சி ஒன்றும் நடக்க போறது இல்ல. அப்படி ஒரு சூழல் அதான் சொல்றேன். நாங்க எப்பயுமே சொல்றதாங்க, அதாவது உயிருக்கு அஞ்சாமை தாண்டி நேர்மையை செய்யறதுக்கு எவ்வளவு தூரம்னாலும் போராடலாம். அப்படி ஒரு சூழல் வரும்போது என்னன்னு பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் நான் என்ன ஆயுதம் எடுக்கன்னு என்னோட எதிரி தான் முடிவு செய்றான்னு சொல்லி எங்க தலைவர் பிரபாகரனே சொல்லியிருக்காரு. நாங்க நேர்மையான வழியில ஒரு பார்வையிடுறதுக்கு ஒரு கலாய்வுக்காக வந்திருக்கோம். இப்ப அவர் இல்லன்னா நாங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு நாங்க போயிட்டே இருப்போம். இது யார் இடம்? இது யார் பாதை? இவர் யாரு? அவர் கூட வந்தது யாரு? அப்படின்னு நம்ம கேட்க போறதே இல்ல. அவரா வந்து எங்கிட்ட பேசுனதால இப்ப இவர் யாரு அப்படிங்கிற விசாரணை வந்துச்சு. இப்பயும் எங்களுக்கு ஒண்ணும் சிக்கல்லாம் கிடையாது. அவர் கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு. நாங்க எங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கோம். என் கட்சி மக்களுக்கான கட்சி. மக்களுக்கு விசுவாசமா இருக்கோம். இந்த பணியை செய்றோம். 2 நிமிஷத்துல நாங்க வெளிய போயிருவோம். அவருக்கு கொஞ்ச நேரம் டென்ஷன் இருக்கும். சரியா போயிரும். ஏற்கனவே இதற்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்தப்ப ஒரு டைம் இங்க வந்து எல்லார் மேலயுமே வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. வழக்கு பதிவு பண்ண என்ன செய்வீங்க? இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா, சங்கரன்கோயிலுக்கு மேற்கு இருக்கக்கூடிய பகுதி. அது ஒரு மணல் மாபியா ஒரு குரூப் அது வந்து. அப்படி மாரி ஒண்ணு உருவாயிரக்கூடாதுன்னு தான் இங்க வந்திருக்கோம். இப்ப ஏற்கனவே அங்க அப்படி ஆயிப்போச்சு. சீமானண்ணன் வந்தே வழக்கு தொடுற அளவுக்கு ஒரு பெரிய டீமா உருவாயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய சங்கரன்கோயிலை சுத்தி எங்க போனீங்கனாலும் காவல்துறை உட்கார்றதுக்கு இடம், காவல்துறை போடுற பேரிகார்ட்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு கொள்ள கூட்டம் இன்னொன்னு உருவாயிரக்கூடாதுன்னு தான் முதலே தடுக்க வந்திருக்கோம் இந்த பகுதியில. அடுத்த கட்டமா என்ன மாதிரியான இதுல இறங்க போறீங்க? இல்ல இந்த குவாரி நடக்க இருக்கிறதா அப்படிங்கிற பரிசீலனையில இருக்குன்னு ஆர்டிஐல சொல்லியிருக்கிறதுனால, அடுத்தடுத்த பணிகள் நடக்குதாங்க தான் நாங்க பார்வையிட்டுக்கிட்டே இருக்கோம். அத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசாங்கம் போனால், அதை என்ன செய்யுதுன்னு சொல்லி எங்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி, எங்க அண்ணன் சீமான் அவர்களிடத்த கலந்துட்டு, அடுத்து நீதிமன்றம் போறதா, இல்ல சட்ட போராட்டம் நடத்துறதா, இல்ல மக்களிடையே சேர்ந்து ஒரு பரப்புரை செய்றதா அப்படிங்கிறத முடிவு செய்யும். ஏன்னா இந்த மலையில அங்க குவாரி அமைக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு? இல்ல பாதிப்பு நீங்க இப்ப ஏற்கனவே நீர்பிடிப்பு மழை இருந்தாலே அங்க நீர்பிடிப்பு இருக்கக்கூடிய பகுதி. சுத்தி 18 பட்டிக்கும் இது குலதெய்வ வழிபாடா இருக்கிறத தாண்டி, ஏற்கனவே இங்க வந்து இது வந்து அரிய வகை உயிரினங்களா இருக்கிறதுனால, உயிரினங்களுக்கு முதல்ல பாதிப்பு. இப்ப மலை எடுத்துட்டா மலை எப்படி திருப்பி உண்டு பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. மலை இப்ப என்னனாலும் நீங்க உருவாக்கலாம். மணலும் மலையை எப்படி உருவாக்குற கேள்விக்கு இன்றைய வரைக்கும் எந்த அறிவியலாளனும் பதில் சொல்ல முடியல. அப்படி ஒரு கண்டுபிடிப்பே இல்ல. அப்ப மலைய வந்து எவ்வளவு சாதாரணமா அப்படி எடுத்துட்டு போயிரலாம். மழை இருந்தானே இல்லானே அதுல என்ன பாதிப்பு இருக்கு? நேத்து இருந்துச்சு இன்னைக்கு இல்ல அப்படின்னு எப்படி சொல்லி விட்டுற முடியும்? இது இல்லாத நீங்க ஒரு பொருளை உண்டாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணி பண்றீங்களோ, எதை உங்களால் உண்டாக்க முடிகிறதோ அதை மட்டும் தான் அழிக்கணும் அப்படிங்கிறது மனித மாண்பு. அப்ப உண்டாக்க முடியாத ஒண்ண அழிக்கிறத நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அத தடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால தான் நாம் தமிழர் கட்சி இங்க வந்து நிக்கிறோம்.